வணக்கம் காவேரியன்ஸ். நிறைய குட் நியூஸ் இருக்குது. ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட்டை குறைச்சிருக்காங்க 0.25%, அதாவது 25 பேசிஸ் பாயிண்ட் சொல்லலாம். ஆனால் இது வந்து பிப்ரவரியில் வந்திருக்க வேண்டியது, இப்போ தான் வந்திருக்கு. ஆனால் பேங்க் வந்து இதோட ஜாஸ்தி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக சிஆர்ஆர் கட்டு கூட ரொம்ப எசென்ஷியல் ஆக்சுவலாக. ஏன்னா அவங்களோட பணத்தை ஆர்பிஐயில் கொடுத்து அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் அவங்களுக்கு கிடைக்காது ஆர்பிஐயில் கொடுக்குற டெபாசிட்டுக்கு. ஆனால் ஆர்பிஐட்டேருந்து திருப்பி பணம் வாங்குகிறாங்க அண்ட் அட் அ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, அது ரெப்போ ரேட் ப்ளஸ் சம்திங் அப்படின்னு இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஏற்கனவே இந்த காஸ்ட் ஆஃப் ஃபண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிட்டுருக்கு. ஈவன் இப்போ டெபாசிட்ஸ்லாம் எல்லா பேங்க்கும் எஸ்பெஷலி லீடிங் ப்ரைவேட் பேங்க்ஸ்லாம் குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இன் எக்ஸ்பெக்டேஷன் இந்த மாதிரி இந்த ரெப்போ ரேட்டு குறையும் அப்படின்ட்டு. ஏன்னா கோட்டக் மஹிந்திராவோட சீஃப் உதய் கோட்டக் அவர் கூட இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். ஆக்சுவலாக வந்து தி borrowing காஸ்ட் தட் இஸ் அந்த டெபாசிட்டர்ஸ்க்கு கொடுக்குற இது வந்து ரேட் வந்து மச் ஹையர் தென் லெண்டிங் ரேட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து ரொம்ப டேஞ்சரஸ் ஆக்சுவலாக சிச்சுவேஷன். பாருங்கள், டெபாசிட்டர்ஸ்க்கு நியர்லி 9% வரைக்கும் கொடுக்குறாங்க. ஏன்னா காம்படிஷன் ஸோ சிவியராக இருக்குது அமங்க எல்லா பேங்க்ஸுக்கும். அண்டு அதனால் ஹையர் ரேட்டு கொடுத்து டெபாசிட் அட்ராக்ட் பண்ணுறாங்க. ஆனால் இவங்களோட லெண்டிங் ரேட்டு பார்த்திங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பெஷலி ஹவுசிங் பார்த்திங்கன்னா 8.5% அது மாதிரி இருக்குது. அது வந்து ஒரு டேஞ்சரஸில் ஹையர் காஸ்ட்டில் பாரோ பண்ணி லோவர் காஸ்ட்டில் லெண்ட் பண்ணால் என்ன ஆகும்? ஆக்சுவலாக இது ரிவர்ஸ் தானே கரெக்டாக இருக்கணும். லோவர் காஸ்ட்டில் வாங்கி ஹையர் காஸ்ட்டில் லெண்ட் பண்ணோம், அதுதானே பேங்கிங்கோட நார்ம். பட் இது ரிவர்ஸாக நடந்துகிட்ருக்கு. இது வந்து ஒரு டேஞ்சரஸ். எஸ்பெஷலி அதை தான் இன்றைக்கி வந்து நிறைய பேங்க் விரும்புகிறாங்க. வேறு ஹவுசிங் லோன் தான் மோஸ்ட் செக்யூர்டு. அதனால் அதை நிறைய விரும்பி அதுக்கு நிறைய லெண்ட் பண்ணுறாங்க. பட் ஆனால் லெண்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு மச் லோவராக இருக்குது. ஸோ பேங்க்ஸ் என்ன ஃபிக்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. அண்டு எப்போ வந்து இந்த அனாமலிலாம் கரெக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா பேங்க்ஸ் வந்து ரியலாக ஸ்பீக்கிங் பார்த்திங்கன்னா சிஆர்ஆர் வந்து 4% இருக்குது, தட் இஸ் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. தென் எஸ்எல்ஆர், தட் இஸ் ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ, அது ஒரு 18% இருக்குது. தென் ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங், அது வந்து ஏன்னோ இது எல்லாத்தையும் சேர்த்திங்க அப்படின்னா நியர்லி அபவுட் 54-55% வந்து அவங்களுக்கு வர டெபாசிட்டில் அவங்க வந்து இதுக்காக ஒதுக்க வேண்டியது இருக்குது. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? ஒரு 45 அந்த பர்சன்டேஜ் தான் அவைலபிள் ஃபார் லெண்டிங். அதில் வந்து நிறைய எம்பிஏ அது மாதிரி வந்துச்சுன்னா எப்படி வந்து அவங்க மேனேஜ் பண்ண போகிறாங்க? அதனால் த ஒஸ்ட்டு டேஸ் அஹெட் அப்படின்னு தான் சொல்லணும் பேங்கிங்க்கு. அண்டு பார்ப்போம் எப்படி இவங்களுடைய Q4 ரிசல்ட்ஸ் இருக்க போகுது அப்படின்ட்டு. ஏன்னா அட்வான்சஸ் ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் பேங்க்குள்ளே இப்போ வந்து ஸ்லைட்டாக குறைஞ்சிரும் காம்படிஷன் ஃபார் டெபாசிட்டுக்காக. காம்படிஷன் ஃபார் பேங்க் டெபாசிட்ஸ்க்கு நிறைய இடத்துலேருந்து வந்துட்டுருக்கு. இப்போ ஒன்று வந்து அஃப்கோர்ஸ் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் மியூச்சுவல் ஃபண்டு, தென் வந்து டிஜிட்டல் பேங்கிங், தென் ஃபின்டெக் கம்பெனிஸு அப்படின்னு நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவ் என்வாயன்மெண்ட்டில் எப்படி இவங்க மொபிலைஸ் பண்ண போகிறாங்க அது டெபாசிட்? இனிமேல் டெபாசிட் ரேட்டை வர குறைக்க போகிறாங்க. ஏன்னா லெண்டிங் ரேட்டு வந்து எஸ்பெஷலி இந்த ரெப்போ ரேட்டு குறைய ஆரம்பிச்சுன்னா நேச்சுரலி அந்த டெபாசிட் ரேட்டும் குறைச்சி ஆகணும். அதனால் இந்த ரிட்டையரிஸ் இருக்காங்களே அவங்க வந்து இந்த ஃபிக்ஸட் இன்கம் நம்பி இருக்கிறவங்களுக்கு பேட் டேஸ் அஹெட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதே சமயத்தில் இன்னொன்றையும் பார்க்கணும். ஏன் இந்த 0.25% ஆர்பிஐ குறைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளேஷன் கூட கண்ட்ரோல்குள்ளே வந்தது. ஏன்னா ஆர்பிஐயோட மெயின் மேண்டேட்டில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலும் ஒரு இம்பார்ட்டன்ட். இது இப்போ வந்து லெஸ் தென் 4% இன்ஃப்ளேஷன் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதனாலேயும் இவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சாங்கன்னு சொல்லலாம். ஒன்று ஒரு குட் நியூஸ் ஆல்சோ. இதே டைமில் மான்சூன் வந்து இந்த சம்மரில் வந்து நார்மலாக இருக்கும்னு வேற அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அது கூட ஒரு குட் நியூஸ் தானே. ஸோ இதனாலேயும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் பரவலான என்ன ஒப்பீனியன் அப்படின்னா, இப்போ வந்து க்ரோத்துக்கு தானே பாடுபடணும். ஏன்னா ட்ரம்ப் வந்து அவருடைய அதிரடி நடவடிக்கையினால் எக்ஸ்போர்ட்லாம் பாதிக்க போகுது. அப்போ வந்து இந்தியா வந்து எதை வந்து இமீடியட்டாக ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா க்ரோத்து தான். ஸோ அப்போ க்ரோத்துக்கு ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைச்சா தானே பாரோவர்ஸ் வந்து நிறைய பணம் பாரோ பண்ணுவாங்க.
ஸோ அது கூட காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஒன் மோர் குட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில். ஏன்னா நமக்கு 85% ஆஃப் த நம்மளோட ரெக்குவயர்மெண்ட் வந்து இம்போர்ட் தான் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ப்ரைஸ் வந்து இன்றைக்கி வந்து $60 ஆரம்பிச்சது ஆக்சுவலாக, இப்போ $61 இருக்குது. இருந்தாலும் இட்ஸ் அ குட் நியூஸ் அப்படின்னு. ஏன்னா நேற்று வந்து 65 அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். இன்றைக்கி பார்த்தா $60 தான் இருக்குது. ஸோ இட் இஸ் வெரி குட் நியூஸ் நம்ம கண்ட்ரிக்கு. பட் ஆனால் நம்மளோட கரன்சி வந்து டிப்ரிஷியேட் ஆகிடுது. 85, 35 அது மாதிரி இருந்தது. அண்டு நவ் வந்து ஏன்னோ 86, 40, 86, 50 அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அது என்னங்கிறது தான் இன்றைக்கி மெயின் டாபிக். அதை பற்றி பேச போகிறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதை பற்றி உங்ககிட்ட சொல்லலான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த தி ஆயிலை பற்றி பேசிடலாம். இந்த ஆயில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மினிஸ்டர் என்ன சொன்னார், தட் இஸ் பெட்ரோலியம் மினிஸ்டர் என்ன சொன்னார், இது ஃபர்தராக குறைஞ்சாலோ இல்லாட்ட இது வந்து ஸ்டேபிளாக அதே இடத்துல இருந்தாலோ தென் வந்து அந்த பெனிஃபிட்டை இந்த கன்சூமருக்கு பாஸ் ஆன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அட்லீஸ்ட் இப்போயாவது இவங்க வந்து கன்சூமர்கிட்ட பாஸ் பண்ணுவாங்களா இந்த பெனிஃபிட்டை அப்படிங்கிறத பார்ப்போம். வித் தட் வந்து நம்ம இப்போ வந்து இந்த ருப்பி டிப்ரிசியேஷன் அதை பற்றி பேசலாம் அப்படின்னு பார்க்குறேன் நான். இதுதான் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் இன்றைக்கி ஆக்சுவலாக. இந்த ருப்பி டிப்ரிசியேஷன் ஏன் சடனாக நடந்தது? ஏன்னா தெர் இஸ் அ கரன்சி வார். யார் லீட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தா சைனா. ஏன் அப்படின்னா சைனா பாருங்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஃபைட் டில் த எண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தெர் இஸ் 34% ப்ளஸ் 20% அமெரிக்கா வந்து சைனீஸ் இம்போர்ட்டுக்கு வரி விதிச்சனால அண்டு இப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அமெரிக்கன் இம்போர்ட்ஸ் இன் சைனாக்கு அத்தனைக்கும் 34% லெவி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து எஸ்கலேட்டிங் த டென்ஷன் ஆக்சுவலாக. இப்போ என்ன சொல்லிட்டாரு, இப்போ வந்து ட்ரம்ப்பு திருப்பி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் நீ ரிட்டாலியேட் பண்ணுறியா தென் 50% இன்னும் ஃபர்தராக டேக்ஸ் இம்போஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டாரு. அப்போ என்ன மீனிங் அப்படின்னா நியர்லி அபவுட் 104% டேக்ஸ் ஆன் சைனீஸ் இம்போர்ட்ஸ் இன் யூஎஸ் அப்படின்னு ஆகிடுது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எந்த சைனீஸ் குட்ஸும் எங்களுக்கு வேணாம்பா, நீயே வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு போயிட்டாங்க. அதனால் என்ன இப்போ சைனா இஸ் டூயிங் அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய கரன்சியை டிப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தெர் இஸ் 2017 பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம்ப்போட இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் அப்போ சம் லெவிஸ் அந்த டாரிஃப்லாம் இம்போஸ் பண்ணப்போ கரன்சி மேனிப்புலேஷன் தான் நிறைய பண்ணாங்க சைனா. ஸோ அதே மாதிரி திருப்பியும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா யுவான் வந்து 7.34 அப்படின்ட்டுருக்கு. ஸோ நம்ம கரன்சிலாம் எஸ்பெஷலி இந்த ஏஷியன் மார்க்கெட்லாம் பார்த்திங்கன்னா அந்த சைனாவோட கரன்சியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் வேறு நார்மலி. ஸோ இப்போ அவங்க வந்து டிப்ரிஷியேட் பண்ண நம்ம டிப்ரிஷியேட் பண்ணாமல் இருக்க முடியாது. ஸோ மொரோவர் இங்கே இருக்கிறது பாருங்களேன், இங்கே இருக்க எஃப்ஐஐஸ் வரை வித்ரா பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. இன்னும் நேற்று கூட பார்த்திங்கன்னா எஃப்ஐஐஸ் வந்து நியர்லி 4,900 and odd crores வந்து சேல் பண்ணியிருக்காங்க. பட்டு அஃப்கோர்ஸ் டிஏஐஸ் வாங்கினது பார்த்தா அபவுட் 3,000 crores வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸாடஸ் தெர் இஸ் அந்த எஃப்ஐஐஸ் வித்ராவல் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. அண்டு ஸோ த கரன்சியோட the volatility வந்து இன்க்ரீஸ் ஆகும் போல் இருக்குது. அதனால் யுவான் வந்து டிப்ரிஷியேட் ஆனால் நம்மளும் அதுக்கு தகுந்தாப்பில் பண்ணல அப்படின்னா நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டும் காம்படிட்டிவாக இல்லாமல் போயிடும். நம்மளுடைய அமெரிக்கன் எக்ஸ்போர்ட் வந்து ஒரு $70 billion. பட் ஆனால் த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோர் தென் தட். தெர் இஸ் அபவுட் க்ளோஸ் டு அபவுட் $680 billion இருக்குது. அப்போ அந்த எக்ஸ்போர்ட்டை நம்ம பாதுகாக்கணும்ல. அப்புறம் மொரோவர் நம்மளுடைய சர்வீஸ் எக்ஸ்போர்ட்ஸ் வேறு இருக்குது. ஸோ அதனால் வந்து ருப்பியை வந்து டிப்ரிஷியேட் ஆகிடுது. நவ் வந்து 85-30 அது மாதிரி இருந்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 86-50 அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ கரன்சி வார் இன்றைக்கி வந்து ஃபுல் ஸ்விங்கில் இருக்க ஏஷியன் மார்க்கெட்டில். அது வந்து யார் பிரின்சிபல் பர்சன் யாருன்னு பார்த்தா சைனா தான் சொல்லணும். அண்டு சைனா வந்து டிப்ரிஷியேட் பண்ணுறதுனால மித்த ஏஷியன் கரன்சியும் அதே மாதிரி டிப்ரிஷியேட் ஆகிடுது அப்படின்னு சொல்லணும். பட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் ஈவன் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பான், சவுத் கொரியா அண்டு யூரோப் இவங்கெல்லாம் வந்து சைனாக்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க.
அண்டு இது வந்து நியூ டெவலப்மெண்ட். ஸோ ஏன்னா இது வரைக்கும் எப்பொழுதுமே அமெரிக்காவை நம்பி தான் இவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இதை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ என்னமோ தெரியல. நவ் வந்து புதுசாக வந்து சைனாவோட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது எப்படி போய் முடியும்னு தெரியல. இது வந்து ஃபர்தராக வந்து ப்ராப்ளம் தான் க்ரியேட் பண்ணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பட் நிறைய கண்ட்ரீஸ் வந்து அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது எந்த லெவலுக்கு போகும், எப்போ அது முடிய போகுது அப்படிங்கிறது இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். அண்டு இதே சமயத்தில் இன்னொரு கூத்து கூட நடந்திருக்கு. அமெரிக்காவில் வந்து ஒரு நியூஸ் வந்தது, ஆக்சுவலாக அது ரூமரு. அண்டு அட் 10:10 ஆக்சுவலாக ஸ்டாக் மார்க்கெட்டை ஆரம்பித்தோடனே அட் 10:10 ஒரு நியூஸு தட் வந்து 90 days டைம் கொடுத்துருக்காரு ட்ரம்ப்பு ஃபார் இம்ப்ளிமெண்டிங் அ டாரிஃப் அப்படின்னு சொல்லி. உடனே இந்த நியூஸ் வந்த உடனே இம்மிடியட்டாக ஷேர் மார்க்கெட் வந்து எஸ்பெஷலி இந்த நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நாஸ்டாக் எல்லாமே அபவுட் $2.5 trillion வரைக்கும் ஏறிடுச்சு விலையில். அபவுட் 3 to 3.4% வரைக்கும் ஏறிடுச்சு. பட் இம்மீடியட்டாக பை 10:18 வந்து அந்த நியூஸ் ஃபால்ஸுன்னு தெரிய ஆரம்பித்த உடனே அண்டு இம்மீடியட்டாக வந்து மார்க்கெட்டு கொலாப்ஸ் ஆகிடுது. அந்த கொலாப்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருந்தது தேன் ரைஸோட. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ரூமர்ஸ் வந்து நிறைய வரும். நம்ம ஆஸ் எ இன்வெஸ்டார் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எஸ்பெஷலி இந்த மொமெண்டம் இன்வெஸ்டிங் பண்ணுறவங்கெல்லாம் இதை பார்த்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். நவ் கம்மிங் டு த கரன்சி மேனிப்புலேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஃபாலோ அவுட் என்னவா இருக்கும் அப்படின்னா, எக்ஸ்போர்ட்டை தக்க வச்சுக்கிறதுக்காக அவங்க பண்ணுறாங்க. எல்லா கண்ட்ரீஸும் டிப்ரிஷியேட் பண்ணுறாங்க அவங்களுடைய கரன்சியை. அதே சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கரன்சி வாலட்டிலிட்டி மேலேயும் கீழேயும் போகிறது வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிடும். அது ஒன்று. செகண்ட் வந்து ஃப்ளைட் ஆஃப் கேபிட்டல். அவங்க கரன்சி மேலே நம்பிக்கை இல்லாதனால நிறைய பேர் விற்க ஆரம்பிச்சிருவாங்க. ஃபாரினர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் ஆர் அந்தந்த கண்ட்ரியோட ஷேர் மார்க்கெட்டில் அவங்க விற்க தான் செய்வாங்க. அதுதான் நம்ம இப்போ பார்க்குறோம். எஃப்ஐஐஸ் வந்து நிறைய விற்றுட்ருக்காங்க. அதே சமயத்தில் ஈவன் இந்த த 10-year பாண்ட் ஈல்டு கூட திருப்பியும் 4.37 வரைக்கும் போயிடுச்சு. அண்டு ஆக்சுவலாக 3.97 இருந்தது ஆன் April 2 அன்னைக்கு. சடனாக திருப்பியும் ரைஸ் ஆகி 4.37 வரைக்கும் போயிடுச்சு. இது வந்து அகெயின் அட்ராக்ட்ஸ் எஃப்ஐஐஸு பணத்தை இந்தியாவிலே வச்சுட்டு இருக்குது. இப்போ அவங்க திருப்பி அமெரிக்காவுக்கு எடுத்துகிட்டு போனால் பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்கும்னு கூட விற்க ஆரம்பிச்சிருக்கலாம். கரன்சி மேனிப்புலேஷனுங்கிறது அதில் வந்து ஈஸியாக நம்ம சொல்லிட முடியாது. இது வந்து பெனிஃபிஷியலாக தான் முடியும். எந்த கண்ட்ரி வந்து கரன்சியை டிப்ரிஷியேட் பண்ணுறாங்களோ அப்படிங்கிறத நம்ம சொல்லிட முடியாது. சில பேர் பெனிஃபிட் அடைவாங்க, நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அண்டு இப்போ இந்தியா மாதிரி கண்ட்ரிலாம் நம்ம இம்போர்ட் டிபெண்டாக தான் இருக்கோம். அதனால் எவ்ரி ரூபா வந்து அதோட விலை மதிப்பு குறைய என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய இம்போர்ட் காஸ்ட் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். எஸ்பெஷலி அதாவது கமாடிட்டிஸ் லைக் ஆயில் அந்த மாதிரி வந்து இன்னும் விலை ஏறிட்டு தான் போகும். இப்போ நிறைய ஷேர் வந்து விலை குறைச்சிருக்கு. எஸ்பெஷலி டாடா மோட்டார்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டா ஈவன் இந்த ஐடி இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும். அண்டு வெதர் இந்த டைமில் ஒரு ஸ்டேக் எடுக்கலாமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, என்னோடய ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, அண்டு நம்ம வந்து நிறைய பேட் நியூஸாக வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் வெயிட் அண்ட் வாட்ச் அப்ரோச் தான் நம்ம வில் பி த பெஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறேன் நான். இப்போ ஐடி இண்டஸ்ட்ரிலாம் பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி இந்த Tier 1 இருக்கட்டும், இல்லை Tier 2 கம்பெனிஸாக இருக்கட்டும், நிறைய கரெக்ட் ஆகிடுது. இப்போ வரப்போகிற ரிசல்ட்ஸ் another 10 daysல வரப்போகிற ரிசல்ட்ஸ் வந்து அவ்வளோ கிரேட்டாக இருக்காது அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன் நான். அண்டு ஏன்னா ஏற்கனவே நம்ம அக்சென்ச்சர் ரிப்போர்ட்டை கூட பார்த்தோம். அவங்களோட ரிசல்ட்ஸ் கூட ரொம்ப புவராக தான் இருந்தது. அவங்க கைடன்ஸ் கூட பெரிய லெவலில் சொல்லலை அவங்க. அண்டு ஃபார் த நெக்ஸ்ட் குவார்ட்டர் ஆர் பியாண்ட் 1 quarter அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து இந்த ஐடி இண்டஸ்ட்ரீஸ் ஃப்ரம் இந்தியா, அந்த Tier 1 இருக்கட்டும், Tier 2 இருக்கட்டும், பெரிய லெவலில் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. அஃப்கோர்ஸ் அக்சென்ச்சர் வந்து நிறைய கவர்மெண்ட்டோட எக்ஸ்பெண்டிச்சர் குறைச்சனால அவங்களுக்கு நியூ கான்ட்ராக்ட் வரல, அதனால் அவங்க போர் ரிசல்ட்ஸு கொடுத்துருக்கலான்னு வர பரவாயில்ல பேசப்பட்டுச்சு. ஆனால் நம்மளுடைய ஐடி இண்டஸ்ட்ரீஸ்
அங்கே ஷுவராக வந்து ஒரு ரிசெஷன் வந்துடும், அங்கே வந்து ஒரு லாட் ஆஃப் அன்சர்டன்ட்டி இருக்கிறனால யாருமே இப்போதைக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க அந்த சாஃப்ட்வேர் சைடு. அதே சமயத்தில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெவலப்மெண்ட்னாலையும் பெரிய லெவலுக்கு கான்ட்ராக்டோ இல்லாட்டா ஆர்டர் டு எக்ஸிக்யூட் த கான்ட்ராக்டோ கிடைக்காம போகும். அதனால் பொறுத்திருந்து தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண திருப்பி ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். அதனால் எஃப்டி தான் பெஸ்ட்டு இப்போதைக்கு. அண்டு அதுதான் நமக்கு சேஃப் ஆல்சோ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். எஃப்டி போட்டிங்கன்னா கூட இன்றைக்கி வந்து சீக்கிரமாக போட்டிருங்க. ஏன்னா பேங்க்கெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க போகிறாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து ரெப்போ ரேட்டு குறைச்சனால இம்மிடியட்டாக வந்து டெபாசிட்டர் தலையில் தான் கையை வைப்பாங்க இம்மிடியட்டாக. ஏன்னா ஏன்னா அவங்க லெண்டிங் ரேட்டு குறைய போகுது. அப்போ எங்கே போய் அதை இவங்களோட காஸ்ட் ஆஃப் ஃபண்டை குறைக்கிறது? தென் வந்து நேச்சுரலி அந்த டெபாசிட்டர் நியூ டெபாசிட்ஸுக்கெல்லாம் அட் அ லெஸர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுப்பாங்க. அதனால் குயிக்கர் த பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். அண்டு ஸோ அதனால் டில் அந்த மெச்சூர்டு ஆகிற வரைக்கும் அந்த எஃப்டிக்கு தென் யூ வில் கெட் அ ஹையர் ரேட் அப்படின்னு சொல்லலாம். டெபாசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தெர் இஸ் பேங்க்கில், தென் இம்மிடியட்டாக அதுக்கு டெசிஷன் எடுத்தால் பெட்டர் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.